ஒரு ஊரிலே ஒரு மிக பெரிய பணக்கார சீமாட்டி ஒருவள் வாழ்ந்து கொண்டிருந்தாள். அவள் விடியற் காலையிலே தன்னுடைய வீட்டிலே சேவல் கூவுகின்ற பொழுது உடனே எழுந்து கொள்ளுவாள். சேவல் கூவிய உடனே எழுந்த இவள் தன் வீட்டில் இருக்கின்ற அத்தனை வேலைக்காரர்களை எழுப்பி வேலைகளை செய்வதற்காக பல கட்டளைகளை இடுவாள். இது இந்த சீமாட்டிக்கு வழக்கமாய் இருந்தது. தொடர்ந்து இந்த ஒரு பழக்கத்தை அவள் கொண்டிருந்த காரணத்தினாலே வீட்டிலே வேலை செய்த வேலைக்காரர்கள் எரிச்சல் அடைந்தார்கள். அதிகாலையிலே இவள் எழுப்பி நம்மை வேலை செய்வதற்கு தூண்டுகிறாளே என்று சொல்லி இவர்கள் இந்த செயல் மூலமாக கோபமும் எரிச்சலும் அடைந்தார்கள். பல நேரங்களிலே ஒரு முறை இந்த வேலைக்காரர் அனைவரும் கூடி நம்மை காலையிலே எழுப்புவதற்கு தூண்டுகோலாய் காரணமாய் இருப்பது இந்த சேவல் தானே, இந்த சேவல் கூவுகின்ற ஒரே காரணத்தினாலே தான் இந்த சீமாட்டி அல்லது நம்முடைய எஜமாட்டி நம்ம எல்லாரையும் எழுப்பி வேலை செய்ய பணிக்கின்றால், இந்த சேவலை நாம் தீர்த்து கட்டிவிட்டால் நாம் அதிகாலையிலே எழும்பி நம்முடைய வேலையை செய்வதற்கு வாய்ப்பு இல்லாமல் போகும் என்று சொல்லி இந்த வேலைக்கார அனைவரும் சேர்ந்து ஒரு முறை அந்த எஜமாட்டி இல்லாத நேரத்திலே அந்த சேவலை பிடித்து கொன்று சமைத்து தின்று விடுகிறார்கள். இந்த சேவல் ஒழிந்த காரணத்தினாலே அல்லது சேவல் மாண்ட பிறகு காலையிலே அந்த சீமாட்டியாலே நேரத்திற்கு எழும்ப இயலவில்லை. என்று சொன்னால் இந்த சேவலனுடைய கூவுதல் தான் அவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு அளவுகோலாக குறியீடாக இருந்தது. சேவல் கூவாத காரணத்தினாலே அவர்களுக்கு பொழுது விடிந்ததா விடியவில்லையா என்ற குழப்பம் இருந்தது அந்த சீமாட்டிக்கு. எனவே அவர்கள் பல நேரங்களிலே, பெரும்பான்மையான நேரங்களிலே நடு இரவிலே கூட, இரவினுடைய நடு மையத்திலே கூட, நடு இரவிலே கூட இந்த வேலைக்காரர்கள் எழுப்பி பொழுது விடிந்து விட்டது, வேலைகளை செய்யுங்கள் என்று சொல்லி அவர்களை துரிதப்படுத்தினால், கட்டாயப்படுத்தினால் விடியற் காலத்திலே தூங்க விரும்பிய அந்த வேலைக்காரர்களுக்கு இராத்திரி முழுக்க பல நேரங்களிலே பல இரவுகள் தூக்கம் இல்லாமல் துன்பத்திலே கழித்தனர். நம்மிலே கூட பலர் இப்படிதான் இருக்கிறோம். அதிகாலையிலே தேவ சமூகத்திலே நின்று ஆசீர்வாதங்களை பெற நம்மிலே பலர் சோம்பல் படுகிறோம். அதிகாலையிலே எழுந்து தேவ சமூகத்திலே நின்று, கடவுளுடைய சமூகத்திலே நின்று ஆசீர்வாதங்களை பெற நம்மிலே பலர் சோம்பல் படுகிறோம். இப்படி அதிகாலையிலே தேவ சமூகத்திலே நின்று அவரிடமிருந்து ஆசீர்வாதங்களை பெற சோம்பல் படுகின்ற ஒரே காரணத்தினாலே நாம் அந்த நாள் முழுக்க, பல இரவு முழுக்க உலக பிரச்சனைகள் காரணமாக, வேதனைகள் காரணமாக நடு இரவிலே கூட தூக்கம் இல்லாமல் நம்முடைய காலங்களை கழித்து வருகிறோம். பலருக்கு இரவிலே தூக்கம் வருவதில்லை. புரண்டு படுத்தாலும் தூக்கம் வருவதில்லை. நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துடைய பிற்பகுதி, அதிகாலையிலே கர்த்தரை தேடுகிறவர்கள் நிச்சயமாய் அவரை கண்டு கொள்வார்கள். அதிகாலையிலே கர்த்தரை தேடுகிறவர்கள் நிச்சயமாய் கண்டு கொள்வார்கள். பல இடங்களிலே அதிகாலையிலே நாம் கடவுளை தேட வேண்டும் என்ற கருத்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மற்றொரு இடத்திலே அதிகாலமே கர்த்தரை தேடுகிறவர்களுடைய ஆத்துமா நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல திருப்தியாகும் என்று சொல்லுகிறார். என்ன அற்புதமான ஒரு வசனம் பாருங்கள். அதிகாலையிலே கர்த்தரை தேடுகிறவருடைய ஆத்துமா நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல திருப்தியாகும் என்று சொல்லி அந்த இடத்திலே பதிவு செய்யப்படுகிறது. சங்கீதக்காரன் ஒரு இடத்திலே சொல்லுகிறான், அதிகாலையிலே தேவனுடைய சகாயம் கிடைக்கும் என்று சொல்லுகிறார். மற்றொரு இடத்திலே சங்கீதக்காரன் பல இடங்களிலே அதிகாலையிலே கடவுளை தேட வேண்டும் என்ற கருத்தை பதிவு செய்கிறார். நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும் என்று பதிவு செய்கிறார். எனவே அதிகாலையிலே கடவுளுடைய சமூகத்திலே நிற்க நாம் பழகி கொள்ள வேண்டும். காலையில் எழுந்தவுடனே, காலைக்கும் அதிகாலைக்கும் வித்தியாசம் உண்டு. அதிகாலையிலே யாரும் வீட்டிலே, இல்லத்திலே யாரும் எழும்புவதற்கு முன்னாக அதிகாலையிலே பொழுது விடுவதற்கு முன்னால் அதிகாலையிலே கடவுளுடைய சமூகத்திலே நாம் நின்று அவர் ஆசீர்வாதங்களை நாம் பெற முயற்சி செய்வோம். இப்படி செய்கின்ற பொழுது அந்த நாள் முழுவதும் நமக்கு ஆசீர்வாதமாக அமையும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.